ஓகே நண்பர்களே, வேலை ஆரம்பிச்சிருச்சு. டிஷர்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஃபஸ்ட்டு தம்பி எம் சைஸ் எடுத்துகிட்டு வந்தான். திரும்ப நான் போய் மாற்றிட்டு வர சொன்னேன். எல் சைஸ் தான் இது, ஆனாலும் ரொம்ப ஃபிட்டாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. இட்ஸ் ஓகே, எதுவும் நல்லா தானே இருக்குது. வேலை ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. ஃபோனில் சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டிருக்கேன். பாருங்க, மலேசியாவில் தமிழ் போர்டு வச்ச கடை நாச்சியார் வாழை இலை உணவகம். இதான் உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு கூட்டம் இருக்குது தம்பி. எல்லாரும் வந்தாலும் அதே சாப்பாடு ஓரளவு போடும். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களோ? எடுத்து யாருக்கு அப்டேட் பண்ணுறேன்? இல்லை, இதெல்லாம் சும்மா மெமரிஸ்க்காக. இந்த பில்டிங்கை பார்த்துருக்கேன். சொல்லுங்க. என்ன சரி விட்டு வந்துடுவா. டிஷர்ட் ரொம்ப சின்னதாக இருக்கானே. கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா? நண்பர்களே, இன்றைக்கி நாம் இங்கே தான் தங்க போகிறோம். இது ஒரு பிரிண்டிங் ஷாப் மாதிரி. இந்த கியூஆர் கோடு, இந்த ஃப்ளக்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரியான இடம். ஓனரோட ஃப்ரெண்டாக அதில் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒன்றும் ரூம் பார்க்கல, கடைக்கு பக்கத்துலேயே மேலே ரூம் பார்த்துருக்காங்க. அங்கே பார்க்குற வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணணும். அடுத்த 4 மணிக்கு வேலைக்கு போகணும். 10 மணிக்கு வேலை முடியணும். ஆனால் இப்போ மணி 11:30, 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. சரி, ஓகே, கொஞ்ச நாள் இந்த கடையை நம்ம தான் உருவாக்கணும். ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் அதோட கஷ்ட காலத்துலேயே நம்ம கூட இருந்தால் தானே அதோட நல்ல காலத்தில் நம்ம வந்துட்டு அது கூட உரிமையோடு இருக்க முடியும். இந்த கடையோட முன்னேற்றத்தில் உரிமை கொண்டாட முடியும். இன்னும் ட்ரிம்மிங் இதெல்லாம் பண்ணுவோம், கொஞ்சம் மெதுவாக பண்ணுவோம். இப்போது ரெஸ்ட்டு நேரம். முதலாளி இன்னும் வந்து கூப்பிட வரல, மழை பெய்யுது பாருங்கள். பார்த்தீங்களா, மலேசியாவில் கோயில் இந்த பக்கம் தான் இருக்குது. அந்த பில்டிங்க்கு அந்த பக்கம் தான், சைடில் தான் இருக்குது சென்ட்ரல். இந்த பக்கம் நிறைய பில்டிங் இருக்குது. மழை நினைச்சிட்டு போய் காட்ட முடியாது உங்களுக்கு. இங்கே டீ குடிக்க வந்தோம். இப்போ முதலாளி இன்னும் வரல கூப்பிட்டு போகிறதுக்கு. ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டாரு. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். 4 மணிக்கு வேலைக்கு போகணும். வரும்போது 1.5 மணி நேரம் லேட்டாக தான் வந்தேன். 4 மணிக்கு வேலைக்கு போகணும். இப்போ மணி 4:30 ஆச்சு. 1.5 மணி நேரம் லேட்டாக தான் வந்திருக்கேன். 5:30 கூட போகலாம். என்ன கதைன்னு தெரியலையே. வந்ததுலேருந்து இப்போ தான் இப்போ மலேசியாவில் ஃபஸ்ட்டு டைம் மழை பெய்யுது. ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது மழை பெய்யுறது பார்த்து. ஊருக்கு போனப்போ மழை பெய்யல. மழை பெஞ்சால் பிடிக்கும் எனக்கு. வீட்டில் இருந்தால் பிடிக்கும். ட்ராவல் பண்ணால் பிடிக்கும். திடீர்னு திருதுப்புன்னு கடை லீவுங்கிறாங்க நண்பர்களே. 6 மணியோட கடை லீவ் விட போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வேலை செய்கிற ஆளுக்கு ஃபோன் அடித்தா, இங்கே டீ கடையில் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நம்பர் வாங்கி அங்கே வேலை செய்கிற ஆளுக்கு ஃபோன் அடித்தேன். அவர் என்னங்கிறாரு, இதுக்குள்ளே 6 மணியோட வேலை கடை லீவுப்பா அப்படிங்கிறாங்க. என்ன நிலவரத்தில் இருக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதே. ஒரு நாள் மாட்டோம். நண்பர்களே, வேலை செய்கிற இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். கடையில் ஓனருக்கும் இன்னொரு ஓனருக்கும் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒரு 2 மாதமாக ஒருத்தரை பார்த்து சொல்லி விட்டுட்டு போனாராம். அவங்களுக்குள்ளே ஏதோ கணக்கு வழக்கு பிரச்சனை. இந்த நேற்றுலேருந்து கடையை நான் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி உள்ள லாப நஷ்டம்லாம் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி தான் நான் விட்டு போனேன். இப்போ நான் வந்துட்டு இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி 2 பேருக்குள்ள வாக்குவாதம். கடையை பிரிகிற மாதிரி போயிருக்கு. அதனால தான் அங்கே நான் மழை காமிச்சிக்கிட்டு இருந்தேன்ல சாயந்தரம், எனக்கு கூப்பிட வரல போல். அப்புறமா வந்து நான் எனக்கு இங்கே வந்து ரூம் வாடகை என்ன கட்ட சொன்னாங்க ஷேர் பண்ணி.
நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் ஊருக்கு வேறு பக்கம் போகிறேன், என்ன வேறு பக்கம் கூப்பிட்றாங்க. சாப்பாடு கடைக்கு வேலைக்கு வர்றதே ரூமு சாப்பாடெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுக்காக தான். நீங்கள் என்ன ரூம் வாடகைலாம் கடை சொல்லிட்டு இருக்கீங்க, இது செட் ஆகாது, என்ன வேறு பக்கம் 100 வழி கூப்பிட்றாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங்கை போட்டு அந்த இன்னொரு பார்ட்னரு அந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு அக்கா வரும் தட்டு பத்திரம் கழுவ, நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்கள்ல, அவங்களாம் உட்காந்து நம்மளை வந்துட்டு போட்டு கெஞ்சி கூத்தாடி இது போல் ரூமு சாப்பாடெல்லாம் வந்துட்டு எல்லாம் ஃப்ரீயாக தரோம், நீ சொல்கிறதுக்கு கட்டுப்படுறோம், இங்கே வேலை செய்ய அப்படின்னு இருக்காங்க. அதோட இருக்குது. ஓகே, மண்டை காயுதுங்க. சுரேஷ் வந்து காசெல்லாம் எடுக்கல, ஆனால் இவனை வச்சு வர்றவன் பூரா சாப்பிட்றான். சரியா? அப்புறம் எப்படி லாபம் இருக்கும் சொல்லு? டெய்லி சம்பளம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பேசி தான் வந்தேன். இன்னும் சம்பளம் கொடுக்கல, ஒரே மண்டை காய்ச்சல் வேலையாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி கூட 3 நாள் ஆச்சு. கடையில் வியாபாரம் இல்லை, கொடுத்தா கை காசு தான் கொடுக்கணும். அவர் வேலை ஓடினாலும் ஓடலனாலும் நான் காசு கொடுத்துட்றேன், பேசுகிற சம்பளத்துக்கு கொடுத்துட்றேன், பிஸ்னஸை பிக்கப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் தான் எல்லாம் பார்த்துக்கணும், நீங்கள் தான் எல்லாங்கிறாங்க. சம்பளம் கொடுத்தா தானே வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். மலேசியா வந்ததுலேருந்து இன்னும் ஒரு நாள் கூட என்னோடய முதல் நாள் சம்பளத்தை நான் இன்னும் வாங்கலை. இடம் மேலே இடம் மாறிட்டுருக்கேன். இன்றைக்கே மாறி இருக்க வேண்டியது. ஏகப்பட்ட இடங்களுக்கு நான் ஃபோன் அடித்து பேசி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஒரு சைனாக்காரர் ஸ்டால் இருக்கான், சைனீஸ் ஸ்டால் கடை, சின்ன ஸ்மால் கடை, அங்கே வர சொல்லி கூப்பிட்டாங்க. பயங்கரமான கேரண்டி கொடுத்து நீ வந்தாலே வந்து அப்படின்னு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் கூப்பிட்டாரு. ஆனாலும் போகலை. சரி, அதான் இங்கே தான் பிரச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப சமாதானம் ஆகிட்டோமா. ஆனால் ஒன்றும் சம்பளம் கொடுக்காத பார்த்தா ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரில. பார்ப்போம், பேசணும் திரும்ப. மண்டை காயுதுங்க. பெட்ரோல் அடிக்க வந்திருக்கோம்.